அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு சிபிஎஸ்சி போர்டில் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 மேட்ரிசஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நம்ம மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதனுடைய டெஃபினிஷன், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதில் சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நேற்று சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டுக்கு நடத்துகிறப்ப டைரெக்டாக எக்ஸசைஸ்க்கு போனதுனால அந்த அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஏன்னா டெஃபினிஷன் இன்ட்ரொடக்ஷன்லாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம உள்ளே நடத்துனதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு தெரியல. அதனால இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் முடிச்சுட்டு எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ் இஸ் எ ஆர்டர்ட் matrix is an ordered rectangular array of numbers or functions. The numbers or functions are called elements or the entries of matrices. The elements சொல்லலாம், இல்லாட்ட entries அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் 1 2 3 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஒரு ரெக்டாங்குலர் அரே இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சிம்பிள் போட்டும் நம்ம எழுதலாம். ஓகேவா? 1 2 3 4. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் 1 2 3 4 இந்த 4 நம்பர்ஸை ஒரு ரெக்டாங்குலர் அரேக்குள்ளே எழுதணுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே, இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸாகவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் b ஈக்குவல் டு sin x cos x 0 1 இந்த மாதிரி நம்ம எழுதலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த உள்ள sin x cos x 0 1 இதை எலமெண்ட்ஸ் இல்லாட்ட என்ட்ரிஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் m rows and n columns is called a matrix of order m by n. ஓகேவா? m by n. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். கவனிங்க. சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிறோம். சிங்கிற மேட்ரிக்ஸில் 1 2 3 4 5 6 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாச்சு. இப்போ இந்த எலமெண்ட்ஸில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எம் ரோஸ். அப்போ இங்கே ரோனா நம்ம என்னென்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரோனா என்ன? இந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரோ. இதை R1 சொல்லலாம். இது வந்து R2, ரோ 2 R2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காலம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இந்த வெர்டிக்கல் லைனில் எழுதுறது தான் காலம். C1 C2 C3. ஓகேவா? அப்போ இந்த சிங்கிற மேட்ரிக்ஸில் 2 ரோஸ் இருக்குது, R1 R2, 3 காலம்ஸ் இருக்குது, C1 C2 C3. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுறது? ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் சி. அப்போ இங்கே சியோட ஆர்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா எம் கிராஸ் என்னன்னு எழுதலாம்னு சொல்லி இருந்துச்சு. சரியா? எம்ங்கிறது எதை டினோட் பண்ணுது? ரோ. என்னங்கிறது எதை டினோட் பண்ணுது? காலம். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன? 2 இருக்குது, R1 R2. அப்போ 2. காலம் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா சிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது? 2/3ங்கிற ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு we shall follow the notations, namely a equal to ajm cross n. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸை ஏஐஜே எம்
பை என்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இந்த கேபிட்டல் லெட்டரில் உள்ளது என்னது, மேட்ரிக்ஸ், ஏங்கிற மேட்ரிக்ஸு. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் இந்த ஏஐஜேங்கிறது என்னென்னா எலமெண்ட்ஸ், ஏஐஜேங்கிறது எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸை ஒரு ரெக்டாங்குலர் அறையில் எழுதணும்னா அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். இந்த எம் பை என்னுங்கிறது என்ன அப்படின்னா எம் பை இந்த எம் பை என் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். wait 1 second. A equal to 2 3 4 5. இப்போ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா 2 ரோ இருக்கு. எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க, R1 R2 2 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு, C1 C2 2 காலம்ஸ் இருக்கு. அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ என்ன வேல்யூ அப்படின்னா 2/2. இதானது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2/2. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் ஏஐஜேங்கிறது என்ன சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக நம்ம ஏஎன் அப்படின்னு எழுதணும்னா ஏ என் பை என் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எம் பை என்னன்னு எழுதணும் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா A11 A12, அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் உள்ள எலமெண்ட், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் உள்ள எலமெண்ட், அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்டு காலமில் உள்ள எலமெண்ட் எக்ஸட்ரா. எத்தனை காலம் இருக்குது, என் காலம். எத்தனை ரோ இருக்குது, எம் ரோ. அப்போ ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் எப்பயுமே ரோவை மென்ஷன் பண்ணும், செகண்ட் உள்ள எலமெண்ட் எப்பயுமே காலமை மென்ஷன் பண்ணும். சரியா? அப்போ இதில் நமக்கு எத்தனை ரோ இருக்கோ அது ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ எம் ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனாவது காலமில் இருக்குது, என் காலமில் இருக்குது. ஓகே, செகண்டு A21 கரெக்ட். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இந்த எலமெண்ட் இருக்குது. அடுத்து A22 A23 எக்ஸட்ரா A2n. ஓகே, இப்படியே நம்ம எழுதிட்டே வந்தோன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது அப்படின்னா எம் ரோஸ் இருக்குது. அப்போ AM1. ஓகேவா? அடுத்து AM2, அடுத்து AM3 எக்ஸட்ரா லாஸ்ட் AMN. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எம் பை என்னு ஆர்டர். சரியா? இல்லை எம்முங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னுங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். சரியா? ரோ காலம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், இது A11 A12 A13 எக்ஸட்ரா A1n வரைக்கும் போகும். அடுத்து செகண்ட் ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், இது செகண்ட் ரோவில் இருக்கிறதுனால 2 ஃபஸ்ட் இருக்குது, ஆனால் இது ஃபஸ்ட்டு காலம். அப்போ A21 A22 A23 எக்ஸட்ரா A2n வரைக்கும் போகும். ஒருவேளை இதுக்கு அடுத்து ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இதுக்கு அடுத்து ஒரு எலமெண்ட் இருக்குது, ஏ தேர்ட் ரோவில் இருக்கிறதுனால A31 ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அடுத்து தேர்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து A33 A34 எக்ஸட்ரா A3n வரும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோன்னா லாஸ்ட்டு நம்ம கிடைக்கிறது என்னது, AMN. ஓகேவா? சரி, இதைத்தான் நம்ம ஷார்ட்டாக என்ன எழுதலாம்னு சொல்கிறாங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸு ஏஜேங்கிற எலமெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் இருக்குது, எம் பை என் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? ஓகே, சிம்பிளாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்குற கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் இந்த 2ங்கிற எலமெண்ட்ஸோட பிளேஸ் என்ன, 2ங்கிற எலமெண்ட்ஸோட பிளேஸ் என்ன, 2ங்கிற எலமெண்ட்ஸோட பிளேஸ் என்ன அப்படின்னா
ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் ரோவில் இருக்குது, ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. அப்போ A11ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2. சரியா? அடுத்து இங்கே 3 இருக்குது. இந்த 3யோட பிளேஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது. அப்போ A12ஓட வேல்யூ என்ன 3. இந்த 4ங்கிறது என்ன வரும்? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ A21. இந்த 5 என்ன வரும்? A22. ஓகேவா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 என்ன இருக்குன்னு பாருங்கள். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 8 எலமெண்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர் இட் கேன் ஹேவ்? இதில் வந்து என்னென்ன பாசிபிள் இருக்குது ஆர்டர் வர்றதுக்கு? அப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணும்னா அது ஒரு ரெக்டாங்குலர் அரேயில் இருக்கணும்னு சொன்னோம். ரெக்டாங்குலர் அரேயில் எலமெண்ட்ஸை உள்ளதுணும். மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்? 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே ஒரே ரோவில் இருக்கலாம். அப்போ ஒரே ஒரு ரோ காலம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 காலம்ஸ் இருக்குது. சரியா? இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா இது எப்படி எழுதலாம் கொஞ்சம் யோசிங்க. இப்படி எழுதலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்போ எலமெண்ட் இப்படி எழுதலாம். அப்போ எத்தனை ரோ இருக்குது? 1 R1 R2 R3 R4. எத்தனை காலம் இருக்குது? C1 C2 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன? ஆர்டர்னால் ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் எழுதணும். 1 2 3 4. அப்போ 4 பை அடுத்து செகண்ட் காலம் எத்தனை காலம்? 1 2. அப்போ 2 காலம். அப்போ 4/2. அப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனை எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒன்று நம்ம போட்டு எழுதுறதுக்கு பதிலாக இந்த 8ங்கிற எலமெண்ட்ஸ் பாருங்களேன். இந்த 8ங்கிற நம்பரை எப்படியெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 1 × 8 1,8 1 × 8ன்னு எழுதலாம். சரியா? 1 செகண்ட் இதை எப்படி எழுதலாம்? 1/8. ஆக்சுவலாக நம்ம 1 × 8ன்னு எழுதுவோம். இங்கே மேட்ரிக்ஸில் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக பைன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? 1/8. அதே மாதிரி ரிவர்ஸில் எழுதுனா 8/1. இது ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து 2/4 4/2. ஓகே, வேறு எதுவும் சான்ஸ் இருக்கா 8ஐ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு? வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இதுதான் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? 1 2 3 4 அப்படின்னு 1/8 ஃபஸ்ட்டே நம்ம இங்கே எழுதணும். சரி, அதே மாதிரி 8/1 என்ன? 8 ரோஸ் இருக்கணும், ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 இப்படியும் எழுதலாம். சரியா? அந்த எலமெண்ட்ஸை இப்படியும் எழுதலாம். அதே மாதிரி இங்கே 4/2 இங்கே எழுதி காமிச்சோம். அதே மாதிரி 2/4னா எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் உள்ளது 2 ரோ இருக்கணும். 1 2 அடுத்து 2 ரோஸ் இருக்கணும், 4 காலம் இருக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 இப்படியும் நம்ம எலமெண்ட்ஸை எடுத்து எழுதலாம். ஓகேவா? அப்போ இவ்வளோ வேஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சரு? இந்த 8ங்கிற செகண்ட் இந்த 8ங்கிற எலமெண்ட்டை எப்படி எழுதலாம்? 1/8 2/4 8/1 4/2. இதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தோம்? லைட்டாக ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போகலாம். 12th மேக்ஸில் 3rd சாப்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். A matrix is order rectangular array. இந்த ரெக்டாங்குலர் அரேக்குள்ளே உள்ள நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்? எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இல்லாட்டா அதை என்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸில் எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். m ரோஸ் n காலம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை காமனாக m/nன்னு எழுதலாம். ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம்? இப்போ சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணும். இதில் 2 ரோஸ் இருக்குது, R1 R2, 3 காலம்ஸ் இருக்குது, 1 2 3.
அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த சிங்கிற மேட்ரிக்ஸில் 2 rows இருக்குது, 3 columns இருக்குது. அப்போ சி 2/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, செகண்ட் என்ன பார்த்தோம்? அதோட ஜென்ரல் டேர்ம் பார்த்தோம். ஜென்ரல் டேர்மில் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏ m/nன்னு இருந்துச்சுன்னா m rows இருக்குது. m rows இருக்கான்னு பாருங்கள். m rows இருக்கா? எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 1 2 3 4 எக்ஸட்ரா m rows இருக்குது. அடுத்து n காலம் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 எக்ஸட்ரா லாஸ்ட் n முடிஞ்சிருக்கா? n காலம்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் அந்த ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு சொன்னோம். ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஏஐஜேல m/nன்னு சொன்னோம். இதுக்கடுத்து இந்த ஏஐஜேனா ஒரு எலமெண்ட்டுன்னு சொன்னோம். அந்த எலமெண்ட்டை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது மேலே எழுதி காமிச்சேன். இந்த A11 அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன எலமெண்ட் இருக்குது? 2 இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் என்ன எலமெண்ட் இருக்குது? 3 இருக்குது. இப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு 8 எலமெண்ட்ஸை எப்படியெல்லாம் ஆர்டர் பேராக எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். 1/8, 2/4, 8/1, 4/2. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கிளாஸ் நீங்கள் கவனிக்கணும். அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸை லைட்டாக நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.